ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ஊர் பேர் பைரவ கோனா அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி த்ரில்லர். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பைரவ கோனா அப்படின்ற ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் மனுஷங்களே வாழ்றதில்ல, பேய்ங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு தெரியாதனமா ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி பேய்ங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு, ஹீரோ உண்மையிலேயே தெரியாதனமா தான் போய் மாட்டினாரா இல்லை வாண்டடா அந்த பேய்ங்க தான் ஹீரோவா வரவழைச்சிருக்கா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பைரவ கோனா அப்படின்ற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்குங்க. எல்லோரும் வேஷங்கட்டி எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தை தலைமை தாங்குற லேடி தான் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்கள பெரியம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்க ஒரு நபரை டார்கெட் பண்றாங்க. அந்த ஒரு நபர் இந்த பைரவ கோனா அப்படின்ற கிராமத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்றாருங்க. அவரை ஆளுங்கெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த பைரவ கோனாக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ யாரு வந்தாலும் அவங்க திரும்ப வெளியே போக மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த கிராம மக்களுடைய எண்ணமா இருக்குங்க. மாட்டினவன் என்ன சொல்றான்னா, நான் எங்கேயும் போல, பைரவ கோனாலேயே இருந்துடுறேன், ஆனா என்ன உயிரோட விட்டுருங்க, என்ன கொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா யாரும் அவன் பேசுறத கேட்கவே இல்லை. தூக்கிட்டு போய் ஒரு கோட்டைக்குள்ள கட்டி போட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்குது. அவன் கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு விசித்திர கிராமம் இருக்கு அப்படின்றத காமிச்சிட்டு அப்படியே பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. திருமண நிகழ்ச்சியில ஒரு திருடன் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணான். ஆனா ஊர்க்காரங்களாம் ரவுண்ட் அப் பண்ணதுனால ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். தயவு செஞ்சு இங்க வாங்க சார், ஊர்க்காரங்களாம் அவனை அடிச்சே கொண்டுருவாங்கன்னு பயமா இருக்குது, அவனோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கும் போது, நீ என்னமா திருடனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அப்ப நீயும் திருடனும் பார்ட்னரா அப்படின்னு கேட்க, சார் நான் கல்யாண பொண்ணு தான் சார் பேசுறேன், என்னோட ஜுவல்ஸை தான் அவன் திருடிட்டு போயிருக்கான், விட்டா ஊருக்காரங்க அவனை கொன்றுவாங்கன்னு பயமா இருக்குது, அவ்வளோ வயலண்டா இருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண, உடனே வாங்க சார் அப்படின்னு சொல்ல, சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. இந்த ரூம்குள்ள நகையெல்லாம் திருடிட்டு போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறார் இல்லையா, அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தாங்க. ஹீரோடைய பேரு பசவா. இவர் சினிமால ஸ்டண்ட் ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்காருங்க. பெரிய பெரிய ஹீரோஸ்க்கெல்லாம் டூப் போடுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஒர்க்கை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோவை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ட்டு கிராம மக்கள்லாம் ஒன்று திரண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ட்ரெஸ்ஸில் கெரோசினை ஊற்றி தீயை வச்சு கொளுத்திட்டு அப்படியே நெருப்போடையே வெளியே வராருங்க. நெருப்பை பார்த்ததும் எல்லோரும் ஒதுங்கி போகிறாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி இவர் காட்டுக்குள்ள ஓடிடுறாரு. இவரை பிடிக்க முடியல. ஒரு இடத்துல இவரோட பைக்கை பதுக்கி வச்சுட்டு தான் வந்திருக்காரு. பைக் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அப்போ ஆப்போசிட்ல தான் போலீஸ்காரங்க வராங்க. ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ மேலே சுத்தமாக இவங்களுக்கு டவுட்டே வரல. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது, திருடன் தான் ஆப்போசிட்ல போயிருக்கான்ட்டு. கூட வந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த பைக் நம்பரை கரெக்டாக நோட் பண்ணியிருக்காரு. அதனால செக் போஸ்ட்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த பைக்கை பார்த்து பிடிங்க அப்படின்ட்டு. ஹீரோ பிக்கப் பண்றதுக்காக ஹீரோட ஃப்ரெண்டு ஜான் கார் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஹீரோ அந்த நகை பேக் கார்ல வச்சுட்டு அந்த பைக் அங்கேயே போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இவங்க கார்ல கிளம்புறாங்க. அப்போ ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணி ஒரு பெரிய ஹீரோக்கு டூப் போடணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ எனக்கு வேற வேலை இருக்கு சார், நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சிடறாரு. சினிமாவில் இவர் டூப் ஆர்டிஸ்டா ஸ்டண்ட் ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்காரு. நல்ல சேலரி வரும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இவர் இந்த திருட்டு வேலையில் ஈடுபடணும் அப்படின்றதுக்கான காரணத்தை பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. சினிமாவில் பெரிய பெரிய ஹீரோஸ்க்கெல்லாம் டூப் போட்டுக்கிட்டு ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே இவரோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு நாள் இந்த ஷூட்டிங் ஆட்டோ எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு ஹீரோட ஆட்டோக்குள்ள வந்து உட்காந்துட்டு, அவங்க ரெண்டு பேர்த்தை எப்படியாவது சேஸ் பண்ணுங்க, என்னோட பேக்கை புடுங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா ஆட்டோவை ரொம்ப வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சுங்க. ஹீரோனுடைய பேரு பூமி. ஹீரோனை சைட் அடிச்சுக்கிட்டே ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ கேட்கிறாரு, எதுக்குங்க அந்த பேக்குக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, உள்ள பணம் இருக்கா அப்படின்னு கேட்க இல்லன்றாங்க. நகை இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லன்றாங்க. அப்புறம் என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்க, அதை விட இம்பார்ட்டன்டான ஒன்று இருக்கு, நீங்க வேகமா வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அப்படியே ஹீரோனை சைட் அடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவனுங்க சந்துக்குள்ளெல்லாம் பூந்து போயிடுறானுங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோன் விட்டுறதா இல்லைங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு காலமாட்டை ப்ரேயர் பண்ணிட்டு சந்து புந்து எல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டு ஹீரோக்கு வழியை ஏற்பாடு பண்ணி விடுறாங்க. ஹீரோயின் மறுபடியும் சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க பணமும் இல்லான்றீங்க, நகையும் இல்லான்றீங்க, பேக்குள்ளே வைக்கிற அளவுக்கு வேல்யூபிளான பொருள்லாம் என்னவா இருக்கும், ட்ரக் ஏதாவது கடத்துறீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோயின் முறைக்கிறாங்க. பேக வச்சிருக்கிறவன் ஒரு குடோன்குள்ள நுழைஞ்சிடறான். ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே குடோன்குள்ள வந்துடுறாருங்க. ஒரு இடத்துல போயிட்டு இவன் பேகை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்துட்டு பேகை தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றான். அப்ப ஹீரோ தூரத்துல நின்று சொல்றாரு, இங்க பாருடா, நான் உனக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன், அந்த பேக் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு. அவன் இந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிடுறான். ஹீரோ கிட்ட, என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு ஓடிடுறான். இருறா பணம் வாங்கிட்டு போவேயாமா அப்படிங்கும் போது அவன் பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான். அப்படி அந்த பேக்குள்ள என்ன இருக்கு, எதனால இவன் பயந்து ஓடுறான் அப்படின்ட்டு ஹீரோ தயங்கிட்டே கிட்ட வராருங்க. அப்படியே தூரத்துல இருந்து பேக்குள்ள எட்டி பார்த்தா ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. உள்ள ஃபுல்லா எலும்பு கூட இருக்குதுங்க. ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோன் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வாங்கிக்கிறாங்க. ஏங்க இது என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடியே, இவ்வளவு தூரம் எனக்காக வந்தீங்களா, நான் பே பண்ணவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. ஓகேங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் யாரு, எதற்காக இந்த எலும்பு கூடலாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது மர்மமாவே இருக்குங்க. அது
மட்டும் இல்லாம ஒரு ரவுடி கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. அந்த ரவுடியை மீட் பண்றதுக்காக ஹீரோ போறாருங்க. அந்த ரவுடியோட அசிஸ்டன்ட் சொல்றாருங்க, அண்ணனுக்கு நீ ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ என்னாலாம் முடியாது, என்ன ஆள விடுங்க அப்படின்னு சொல்றாரு. சிம்பிளான வேலை தான், ஒரு பொண்ணை ஒரு நாள் நைட் ஃபுல்லா பாத்துக்கணும், அவங்க சொல்லும் போது அந்த பொண்ணை ஒப்படைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெட் கலர் காரோடைய பூட் ஸ்பேஸை ஓபன் பண்ண சொல்றாங்க. ஓபன் பண்ணா உள்ள ஒரு பொண்ணு இருக்குங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோனை பார்த்ததும் ஹீரோ ஓகே சொல்லிடுறாரு. ஏன்னா ஹீரோ ஓகே சொல்லலைன்னா வேற ஒரு ஆள் கிட்ட ஹீரோனை ஒப்படைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு ஹீரோ இதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். இந்த கல்யாண நிகழ்ச்சியிலிருந்து நகையெல்லாம் திருடிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் கார்ல போயிட்டு இருக்காங்க இல்லையா. போற வழியில ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குறா. அந்த பொண்ணோட உடம்புல எல்லாம் ரத்தமா இருக்கு. அவ சுயநினைவே இல்லாம இருக்கா. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தரலாம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் முடிவு எடுக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க ரிஸ்க்ல தான் இருக்காங்க, இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க. கீழே கிடக்கிற ஸ்கூட்டியை பாக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய பிளட் மார்க்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டுங்க. அந்த ஸ்கூட்டில இன்ஜினே இல்ல, இது வந்து ஒரு நாடகம் அப்படின்ட்டு. போலீஸ் ரெக்கார்ட் படி கீதா அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த ஏரியால திருட்டு வேலையிலாம் ஈடுபடும். இது அந்த பொண்ணுடைய பேட்டர்ன் தான். ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்த மாதிரி நடிச்சுட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து பணத்தை எல்லாம் திருட்டது தான் அந்த பொண்ணுடைய வேலையாவே இருக்கு. இது தெரியாம கீதாவை காப்பாத்துற அப்படின்ட்டு கார்ல தூக்கி போட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்காங்க. கீதா கண் முழிச்சிட்டு சரியான நேரம் வரும்போது பெப்பர் ஸ்ப்ரே பண்ணி அந்த நகையெல்லாம் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கார்ல வரும்போதே நகையை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் செக் போஸ்ட்ல அலர்ட் பண்ணிருப்பாருங்க, யார் மேல கெரோசின் ஸ்மெல் வருதோ அவங்க தான் குற்றவாளி அப்படின்ட்டு, அவங்கள பிளாக் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஹீரோ மேல கெரோசின் ஸ்மெல் வந்துடும். இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ காரை ரொம்ப வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு. போலீஸ்காரங்க சேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல காட்டுக்குள்ள டார்க்கான ஒரு இடத்துல கொண்டு போய் காரை நிப்பாட்டி லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாரு. போலீஸ்காரங்க தேடிக்கிட்டே டைவர்ட் ஆகி வேற ஒரு வழியில போயிருவாங்க. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. ஆனா இவங்களால ஊருக்குள்ள எல்லாம் போக முடியாது. காரணம் என்னன்னா, இவங்க செக் போஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க, பின்னாடி ஒரு பொண்ணுக்கு அடிபட்டு இருக்கு சார், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் அப்படின்ட்டு. இப்போ இவங்க தான் ராபரி ஆளுங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த பொண்ணை மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் தோணும் இல்லையா. அதனால நம்ம போனா வசமா மாட்டிப்போம், அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க திடீர்னு மின்மினி பூச்சி எல்லாம் பிரைட்டா எரிய ஆரம்பிக்குது. அது ஒரு பாதையா மாற ஆரம்பிக்குதுங்க. இங்க ஒரு பாதை இருக்கு, இந்த பாதையில போய் பார்ப்போம், யாராவது உதவிக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு பெரிய கோட்டை. இவ்வளோ இருட்டான ஏரியால இவ்வளோ அழகான கிராமமா அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் செக் போஸ்ட்டை போட்டு வழி மறைக்கிறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு வயசானவர் உள்ள ஒரு பொண்ணு இருக்கு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உள்ள ஒரு பொண்ணு இருக்குன்னு இப்படி அந்த ஆளுக்கு தெரியும். சரி டாக்டர் எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க, உள்ள போனீங்கன்னா இருப்பாங்க போங்க அப்படின்னு சொல்ல, பைரவ கோணா அப்படின்ற அந்த கிராமத்துக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் கீதாவும் 3 பேருமே நுழையிறாங்க. கீதா நம்மளை எங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கானுங்க, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு கிராமமே பார்த்தீங்கன்னா அப்படியே விசித்திரமாக இருக்குதுங்க. உள்ள பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்த அங்கே இருக்கக்கூடிய கம்பத்தில் கட்டி நெருப்பு கம்பியை வச்சு போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிராம மக்கள்லாம் ஒன்று கூடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ காரை விட்டு இறங்கி வந்து, ஏங்க இங்கே என்னங்க நடக்குது, அவனை போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, செத்து போயிடுவாங்க அப்படிங்கும்போது, தப்பு பண்ணால் இங்கே தண்டனை இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குன்னு இப்படியாங்க அடிப்பீங்க அப்படின்னு கேட்கட்டி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, டாக்டர் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே டாக்டர் நரப்பா வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு, ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீதாவை தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. ஸோ இவரும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், நீங்கள் வெளியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இலத்தலையெல்லாம் எடுத்து அரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு வெளியே இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட நீ கார்கிட்டே நில்லு, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு தனியாக போகிறாரு. இந்த நகையெல்லாம் என்கிட்ட சேஃபாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போயே பார்த்தீங்கன்னா ஹீரோவை சுற்றி ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் வந்துகிட்டு இருக்கு. இவர் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லைங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு கார்கிட்ட நின்றுட்டு இருக்கிறாரு. யாரோ ஒருத்தங்க அழுவுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இவரும் சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ளே போனால் ஒரு லேடி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சுங்க, எதுக்குங்க இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா உங்களை ஹக் பண்ணி நான் அழுவலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவரும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் யூஸ்வலாக இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், நீங்கள் ஏதோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்கிறதுனால நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கண்ணை முடிக்கிறாருங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த லேடியை காணோம். அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலங்க. இன்னொரு பக்கம் கீதாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு படுக்க வச்சிருந்தாங்க இல்லையா, கீதா கண் முடிச்சுட்டு இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்ட்டு எழுந்து அங்கே இருக்கக்கூடிய இரும்பு ராடை எடுத்து டாக்டரை அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்தண்டா, அந்த பொண்ணு மர்மமான முறையில் காணாமல் போயிடுச்சுடா அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட நான் என்ன வேலை சொல்லிட்டு போனேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சுத்தியும் புத்தியும் பாரு நம்ம காரை காணோம் அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் பயங்கர ஷாக்கா இருந்துட்டு இருக்கு. காருக்குள்ள தாங்க இவங்க அடிச்சுட்டு வந்த நகை பேகும் இருக்கு. அதோட ஒர்த்து 1 கோடி ரூபா வருங்க. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. கீதா தாங்க கார் எடுத்துட்டு எஸ் ஆயிருந்திருக்காங்க. அப்பவே பாத்தீங்கன்னா டாக்டர் வெளியே வந்து என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க கவலைப்படாதீங்க, அவர் ரொம்ப தூரம்லாம் போயிட முடியாது அப்படின்னு சொல்ல, எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இந்த கிராமத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா, பைரவ கோட்டை அப்படின்ற இந்த கிராமத்துக்குள்ள
உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் நம்ம கீதா கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது சைக்கிளில் வந்தவர் அப்படியே காரில் இடித்து கீழே விழுந்துடுறாரு. சாரிங்க மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கும்போது அவர் ஒரு மாதிரி குறுன்னு கீதாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. காரை விட்டு இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போங்க அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு காரில் ரொம்ப வேகமாக கிளம்புறாங்க. கட் பண்ணால் இந்த டாக்டர் வந்து கீதாவை எழுப்பி விடுறாரு. கீதா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இங்கே வந்த, கார் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, காரா நான் வந்துக்கிட்டு இருந்தேன், ஒருத்தர் மேலே இடிச்சிட்டேன், அப்புறம் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன், ஆனால் அவங்க அதுக்கப்புறம் என்னை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, என்னை இங்கே விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. நடிக்காத, அந்த பேக் எங்கே, அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. சரி வாங்க அந்த கார் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பெரியம்மா அப்படின்ற ஒரு லேடியை பார்த்தோம் இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டைக்குள்ள நுழையிறாங்க. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போதாங்க தெரிய வருது அந்த கோட்டைக்குள்ளே சுற்றி ஆன்மாக்களாக இருந்துக்கிட்டு இருக்கு மனித ரூபத்தில் அப்படின்ட்டு. இந்த பெரியம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் முக்தி அடையணும்னா இதை டச் பண்ணுங்கள், அப்போ தான் முக்தி அடைவீங்க அப்படின்ட்டு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு விருப்பம் இருந்தும் பயந்து ஒதுங்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல ராஜப்பா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாக்கள் யாரும் முக்தி அடையக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருந்துருக்கிறாரு. அதுக்கு காரணம் அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு வெறிகொண்டு இருக்கிறாருங்க. இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே ஆன்மாக்கள் தான். எனக்கு ஒரு துரோகம் நடந்திருக்குது, அந்த துரோகத்துக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்காமல் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ராஜப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய கேங் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு சின்ன பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே நகர்ந்து போகுது. ஹீரோவும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா இங்கே இந்த பெரியம்மான்ற லேடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட வா பசவா எப்படி இருக்க அப்படின்னு சொல்ல, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, உன் பேர் மட்டும் இல்லை உன் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு பாவத்தை பண்ணியிருக்க, அந்த பாவத்தை பண்ணிட்டு ஒரு நல்லது பண்ணால் அந்த பாவம் மறைஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குதுங்க அந்த பெரியம்மா. ஹீரோ பயந்து போய் அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடுறாரு. என்ன நடந்தது அப்படின்றத பாஸ்ட்ல இருந்து டீட்டெயில்டாக நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ரவுடி இந்த பொண்ணை ஒரு நாள் முழுக்க நீ பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பார் இல்லையா. நம்ம ஹீரோவும் ஹீரோனை கடத்தி கூப்பிட்டு வந்துட்டாரு. ஹீரோயின் கண் முழிச்சு அங்கே இருக்கக்கூடிய பொருளை எடுத்து ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஆனால் அந்த பொருள் ஒன்று டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. கையில் ஒரு சுத்தி எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, இங்கே இருக்கிற பொருள் எதுவுமே நிஜம் கிடையாது, எல்லாம் சினிமாக்கு பயன்படுத்தக்கூடிய டூப் பொருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த சுத்தியை கூட அப்படின்னு ஹீரோ சுத்தியை வாங்கிக்கிறாரு. இந்த சுத்தி மட்டும் ஒரிஜினல் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்புறம் ஹீரோனை உட்கார வச்சுட்டு ஹீரோ காருக்கு வராருங்க வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கிருந்தோ ஒரு வில்லு ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த வாட்டர் பாட்டிலில் குத்துது. அந்த வாட்டர் பாட்டில் கலரே வந்து மாற ஆரம்பிக்குது. அதில் விஷம் இருக்குது அப்படின்றது தெரிய வருதுங்க. மறுபடியும் இன்னொரு அம்பு வருது. யாரோ ஒருத்தங்க புதருக்குள்ள இருந்து வில்லு அம்பு விட்டு ஹீரோவை கொல்ல பார்க்குறாங்கன்னு தெரியுதுங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பூனை மாதிரி சவுண்டெல்லாம் விட்டுட்டு யார் அந்த அம்பை விடுறாங்க அப்படின்றத பார்த்து அந்த பையனை பிடிச்சிட்றாருங்க. அது ஒரு சின்ன பையன். அவனை தூக்கிட்டு வந்து யார் ராணி, யார் அனுப்புன ஆள் ராணி, எதுக்குடா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஹீரோன் அந்த இடத்துக்கு வராங்க. ஓ உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் அவன் வந்திருக்கானா, உங்களோட பிளான் என்ன அப்படின்னு கேட்க, அவனால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹீரோனோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றதையே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஆதிவாசி ஃபேமிலியை சார்ந்தவங்க. காட்டில் இவங்க உண்டு இவங்க வாழ்க்கை உண்டுன்னு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க, யாரையுமே தொந்தரவு பண்ணாமல். அந்த ஏரியா அரசியல்வாதி இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த இடத்த ஆக்குபை பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ரவுடியெல்லாம் வச்சு துரத்தி விட்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சிட்டிக்கு வந்து குப்பையெல்லாம் கொட்டக்கூடிய இடத்துல டென்ட்டெல்லாம் போட்டு இவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னலில் சேல் பண்ணி அதுதான் இவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கமாகவே மாறுது. வாழ்க்கை ரொம்ப மோசமானதாக மாறுது. திரும்ப எப்படியாவது நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த வக்கீல் காசு கேட்குறாரு. இவங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு எல்லாம் ஷேர் பண்ணி அவரை போய் மீட் பண்ணா அரசாங்கத்தில் இருக்கிற எல்லோருமே இந்த அரசியல்வாதி பக்கம் போயிட்டாங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் அங்கே வாழ்ந்தீங்க அப்படின்றதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆக்சுவலாக இவங்க குரூப்பில் இறந்து போனவங்களை இவங்க புதைப்பாங்க இல்லையா, ஸோ புதைச்ச இடத்துல இருந்து எலும்பு கூடு எடுத்துகிட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் வந்து எடுத்து இந்த ஃபாரன்சிக் லேபு மூலமாக நாங்கள் காலங்காலமாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அது எங்களோட இடம்னு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரவுடி நம்ம ஹீரோனை கடத்த சொல்லி இருந்திருக்கிறான். அங்கே கட் பண்ண இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கீதா இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா பைரவ கோணா அப்படின்ற அந்த ஒரு கிராமத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராம மக்கள் ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு டார்ச் அடிச்சுட்டு இவங்களை எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்காக துரத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க எதுக்குடா நம்மளை அட்டாக் பண்ண பார்க்குறானுங்க அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி இந்த ஆண்மக்கள் இருக்கிறதா பார்த்தோம் இல்லையா கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள இவங்க நுழைஞ்சிடறாங்க. அங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. வேற யாரும் இல்லை, இந்த ராஜப்பா தான். அவர்கிட்ட
யாரியா நீ, இங்கே என்னையா நடக்குது, யாரியா இவங்கெல்லாம், எதுக்கே எங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக துரத்துறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சம்மந்தமே இல்லாமல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த என்னுடைய பொண்ணு காட்டாயினிக்காக நான் ஆசாசியாக நகையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. யோ நான் என்ன கேட்குறேன், நீ என்னையா பதில் சொல்கிற, என்ன பிராண்டியா அடிச்ச இப்படி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அப்போதாங்க ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோ நகையை அடிச்சுட்டு வந்தார் இல்லையா, அந்த நகையை பார்த்தீங்கன்னா இந்த ராஜப்பா அப்படின்றவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய பொண்ணுக்காக ஆசாசியாக செஞ்சதான். ஸோ அந்த நகையை தான் ஹீரோ வந்து ஆட்டையை போட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக ஹீரோக்கு தெரியாது இங்கே இருக்கிறது ஆன்மா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஆன்மா கிட்ட மாட்டிட்டு இருக்கிறது ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் மட்டும்தான். இந்த ராஜப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவருடைய முகம்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதுங்க. முகத்தில் ஏதோ சாம்பார் ஊற்றின மாதிரி முகமே மாறிடுது. அப்படியே பேயா மாதிரி இவங்களெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அப்போதான் உங்களுக்கு புரிய வருது இங்கே இருக்கிறவங்களாம் மனுஷங்களே கிடையாது பேய்ங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் கொல்ல பார்க்குதுங்க. அந்த இடத்துல இருந்து எப்படியோ பல போராட்டத்துக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வெளியே வராங்க. அந்த நேரம் பார்த்து விடிய ஆரம்பிக்குது. வெளிச்சம் பட பட அப்படியே ஒன்று ஒன்றா மறைய ஆரம்பிக்குதுங்க. ஸோ இங்கே இருக்கிறது பேய்ங்க அப்படின்றத இவங்க உறுதி செஞ்சுட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு இந்த டாக்டர் இருந்தார் இல்லையா அந்த ஏரியா பக்கம் வர அந்த கிராம மக்கள் எல்லோருமே ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ இந்த டாக்டர் கிட்ட கேட்குறாரு, இங்கே என்னையா நடக்குது, அட்லீஸ்ட் இவங்களாவது மனுஷங்களா பேய்ங்களா அப்படின்னு கேட்க இவங்களும் பேய்ங்க தான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. டக்குன்னு பார்த்தா அவங்க எல்லோருமே அப்படியே மறைஞ்சு போகிறாங்க. இப்படியா நீ மட்டும் இந்த பேய்ங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்த, உன்னால் மட்டும் வாழ முடிஞ்சது அப்படின்னு கேட்க நானும் பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டரும் வெளிச்சம் பட்டதும் அப்படியே மறைஞ்சு போயிடுறாருங்க. இவங்க அந்த பைரவ கோணா அப்படின்ற அந்த ஒரு கோட்டையை விட்டு வெளியே வராங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் இந்த பைரவ கோணா அப்படின்ற இந்த கிராமத்துக்குள்ள வந்து யாருமே உயிரோட வெளியே போனதே கிடையாது. விடிஞ்ச ஒரே காரணத்தினால ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு கீதா இவங்க 3 பேருமே தப்பிச்சு வெளியே வந்திருந்திருக்கிறாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா இவங்களுடைய அந்த நகை பேகு உள்ள மாட்டிக்கிச்சு. அந்த நகை பேகை பார்த்தீங்கன்னா இந்த ராஜப்பான்றவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. அது அவரோட பொண்ணோட நகைன்னு சொல்லிட்டு அந்த நகை பேக் ஹீரோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் ஹீரோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அதனால இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நகை பேகை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டும் கீதாவும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. உயிர் பொழைச்சதே பெருசு, மறுபடியும் நீ உள்ள போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட அதை பற்றி கேட்கறதுன்னு யோசனை பண்ண அந்த ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் ஒரு சாமியார் போறாரு. அந்த சாமியார் கிட்ட போயிட்டு எங்க இங்கே என்னங்க நடந்துகிட்டு இருக்கு, மூஞ்சியில் சாம்பார்லாம் ஊற்றிட்டு ஒருத்தன் வரான் பயம்படுத்துறான், ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு சொல்ல அப்போதான் அந்த சாமியார் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக புராணத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த பைரவ கோணா அப்படின்ற ஒரு ஊர் வந்து இடம் பிரிச்சிருக்கான். இது வந்து ஆன்மாக்களுக்கான ஒரு ஊருங்க. லைஃபை ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இறந்து போனவங்க இங்கே வரமாட்டாங்க. ஆனால் பாதிலேயே இறந்து போனவங்க, ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, கோவத்தில் இருக்கிறவங்க அவங்க எல்லோருமே இந்த இடத்துல தான் வந்து இருப்பாங்களா. அதாவது நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் மட்டும் ராத்திரி நேரத்தில் இவங்க ஆக்டிவாக இந்த இடத்துல இருப்பாங்களாம். அந்த டைமில் யார் இந்த ஊருக்குள்ள வந்தாலும் அவங்கள உயிரோட வெளியே அனுப்ப மாட்டாங்க, கொன்னுருவாங்க. அதில் தப்பிச்சு வந்த ஆளு நீங்கள் 3 பேர் தான் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைரவ கோணா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு பவர் எல்லாம் கிடையாதுங்க. ஆனால் அவங்களுக்கு கோவம் இருக்கு இல்லையா, அந்த கோவமே ஒரு பெரிய பவர் தான். அதனால தான் இங்கே வரவங்களையெல்லாம் கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட ரிவெஞ்ச் போகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஊரில் பெரியம்மான ஒரு லேடியை பார்த்தேன், அந்த லேடி தான் அவங்களுக்கெல்லாம் தலைவி அப்படின்னு கேட்க ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த ஆன்மாக்களுக்கு ஹெல்ப் பண்ணி முக்தி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுவாங்க. நிறைவேற்ற முடியலனா கூட அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசமான ஒளி மூலமாக அவங்கள அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஹீரோ உள்ளே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆக்சுவலாக அந்த நவம்பர் டிசம்பர் அந்த 2 மாதம் மட்டும் அந்த கேட் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சாமியார் சொல்லியிருந்தார் இல்லையா. நாளைக்கோட லாஸ்ட் டேட்டுங்க. நாளைக்கு அப்புறம் அடுத்த வருஷம் தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும். சப்போஸ் இவங்க உள்ளே போய் மாட்டிக்கிட்டாலும் அடுத்த வருஷம் வரைக்கும் உள்ளேயே தான் இவங்க இருந்தாகணும். அதுக்கிடையில இவங்களை கொன்னாலும் கொன்றுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பிளான் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ராஜப்பா உன்னை பார்த்ததில்ல கீதா, உன்னை வந்து பொண்ணு அப்படின்னு சொல்லி, அதாவது அவரோட பொண்ணுன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவரை எப்படியாவது ஏமாத்திடலாம். அவர் கையாலேயே பாசத்தால் நகையை கொடுக்க வச்சு அந்த நகையை வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். உனக்கு ஒரு ஷேர் கொடுத்துட்றேன், நீ இனிமேல் திருட்டு வேலையெல்லாம் பண்ண தேவையில்ல, உன்னோட லைஃபும் செட்டில் ஆயிரும், ஓகேவா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. நம்ம கீதாவும் ஜானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு பகல் நேரம் ஃபுல்லாக டைம் இருக்குது, இந்த ஆன்மாக்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜப்பா பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜப்பா உயிரோடு இருக்கும்போது திருட்டு நகையை எடுத்து அவருடைய பொண்ணு காட்டாயினிக்காக ஆசாசையாக நகையெல்லாம் செஞ்சுருந்துருக்கிறாருங்க. அந்த நகை மேலே நம்ம ராஜப்பாவுடைய பிரதருக்கு ஆசை வந்திருக்கு. அதனால் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி திருட்டு நகை இங்கே வச்சுருக்காங்க வாங்கன்ட்டு. ஸோ தன்னுடைய மகளுக்காக ராஜப்பா செஞ்சு வச்சிருந்த நகையெல்லாம் தம்பி திருடி இருந்திருக்கிறாருங்க. ஏன்டா இப்படி துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு நம்ம ராஜப்பாவுடைய தம்பி சும்மா தள்ளி விட்டுருக்கிறாரு. அப்போது ராஜப்பா மாடியிலிருந்து கீழே இந்த தங்கத்தெல்லாம் உருக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளேயே விழுந்து இறந்து போயிருந்திருக்கிறாருங்க. இப்போதாங்க நமக்கு புரிய வருது, அந்த ஆள் முகத்தில் இருந்தது சாம்பார் இல்லைங்க, தங்கங்க.
அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த ராஜப்பாக்கு ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா? அந்த பொண்ணோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கலான்ட்டு, அந்த பொண்ணு படிச்ச ஸ்கூல்லலாம் போயிட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா கொஞ்சம் டேட்டாஸ் எல்லாம் கிடைக்குது. இன்னைக்கு ராத்திரி இந்த கோட்டைக்குள்ள போய் ஒரு பெரிய சம்பவத்த பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா சாமிகிட்டயும் போயிட்டு கயிறுலாம் வாங்கி கட்டிட்டு, இவங்க ஃபுல் ப்ரிப்பரேஷனோட அந்த கோட்டை முன்னாடி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா 6 மணி ஆகுது. சூரியன் இறங்கி இருட்டு வர ஆரம்பிச்ச உடனே பட்டுன்னு உள்ள இருக்கக்கூடிய கோட்டையிலெல்லாம் தீ ஆட்டோமேட்டிக்கா எரியுதுங்க. இந்த கோட்டை ஆக்டிவேட் ஆகுது. இவங்க இந்த கோட்டைக்குள்ள நுழையிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த பெரியம்மா அப்படின்ற அந்த ஒரு லேடி இருக்காங்க இல்லையா? அவங்க உள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து ராத்திரி இவங்க 3 பேரும் தெரியாதனமா உள்ள வந்தாங்க. நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. சரி போனா போதுன்னு விட்டுறலாம்னு நினைச்சோம். இப்ப வாண்டடா மறுபடியும் இவங்க உள்ள வராங்க. இந்த வாட்டி இவங்களை விடவே கூடாது. இவங்களை போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு டைரக்டா கோட்டைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஜானும் கோட்டைக்குள்ள நுழையிறாங்க. நம்ம கீதா பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கோட்டைக்குள்ள போன ஜான் பாத்தீங்கன்னா போய் டோரை லாக் பண்ணிட்டு வராரு. ஏன்டா அப்படின்னு கேட்க, எப்படியும் நம்மளை பயமுறுத்துறதுக்காக ஆட்டோமேட்டிக்கா இந்த டோர் க்ளோஸ் ஆகும். எதுக்கு அவங்க டைம் வேஸ்ட் பண்ண விட்டுட்டு அதான் நானே லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. ஏமா ஏய் நீ பேயின்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். போய் பெரிய ஆளுங்க யாராவது இருந்தா வர சொல்லுமா, பேச்சுவார்த்தையை அவங்க கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஜான் ரொம்ப பயப்படுறாருங்க. ஹீரோ சொல்றாரு, என்னோட ஹார்ட்டை டச் பண்ணி பாரு எவ்வளவு வேகமா அடிக்குதுன்ட்டு. ஆனா என்னோட முகத்துல கொஞ்சமாவது பயம் தெரியுதா? நம்ம பயப்படக்கூடாதுரா, பயப்பட்டாலும் காட்டிக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த ராஜப்பா அப்படின்றவரோட ஆன்மா இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் இவங்க 2 பேர்த்த கொல்ல போறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருடைய அந்த சாம்பார் அந்த தங்க முகத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஹீரோ சொல்லிடுறாரு, இங்க வந்ததே உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இங்க நாங்க சும்மா வரல, உங்க பொண்ணையும் கையோட கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல பின்னாடி கீதா பாத்தீங்கன்னா அப்படியே ஹோம்லியான பொண்ணு மாதிரி உள்ள வந்து, அப்பா எப்படி இருக்கீங்கப்பா, அன்புள்ள அப்பா அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை அப்பான்னு கூப்பிட்டு அந்த பாச மனையில நம்ம கீதா நனைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் நரப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாப்பாவோடைய அப்பாவா இருந்திருக்கிறாருங்க அந்த காலத்தில். அவர் வந்து டே நம்பாதரா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கடா, அது உன் பொண்ணு அப்படின்றதுக்கு ஆதாரம் கேளு அப்படிங்கும் போது ஹீரோவும் ஜானும் அப்படி முழிக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஃபோட்டோ பாருங்க நம்ம சின்ன வயசில் எடுத்தது தானே அப்படிங்கும்போது, இதெல்லாம் பத்தாது அப்படிங்கும்போது, நான் சின்ன வயசில் உனக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தேன், அது என்ன பொம்மைன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் அப்படியே யோசனை பண்ணிட்டு யானை பொம்மை அப்படின்னு சொல்ல, கரெக்டு இது எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ட்டு ராஜப்பா பார்த்தீங்கன்னா கீதாவை பொண்ணுன்னு நம்பிடுறாரு. அங்கே இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே நல்லா இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜப்பாவே இவங்க 3 பேர்த்த அனுப்பி வைக்க ஹீரோவும் ஜானும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம பிளான் எதுக்காக போட்டோம், இங்கே என்ன நடக்குது, அவர் நகை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தா கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்க, கடைசியில் ராஜப்பாவே கூப்பிட்டு இந்த நகை உனக்கு தாமா அப்படிங்கும் போது கீதாவும் கொஞ்சம் சீன் போட்டுக்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வாங்க சொல்கிறாரு, நம்ம கீதா வாங்கிக்கிறாங்க. அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு வண்டியில் ஏறி உட்காரும் போது அங்கே தான் ஜான் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விட்டுறாருங்க. ராஜப்பாவோட பாக்கெட்டில் ஒரு கொலுசு இருக்குங்க, அந்த கொலுசையும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது அப்போ இந்த ராஜப்பா சொல்கிறாரு, சின்ன வயசுல இருந்தே என்னோட பொண்ணோட காலில் பர்த் மார்க் இருக்கும், அதை மறைக்கிறதுக்காக தான் நான் பிரத்யேகமாக இந்த கொலுசையை தயார் பண்ணேன், இங்கே வாமா நானே போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, பர்த் மார்க்குக்கு இங்கே எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கீதாவும் காலை காட்ட பர்த் மார்க் அங்கே இல்லை. டாக்டர் நரப்பா இவங்க கொண்டு வந்த ஃபோட்டோவை பார்க்குறாருங்க. அந்த ஃபோட்டோவில் பேக் சைடில் அந்த யானை பொம்மை இருந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கீதா நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை வச்சு தான் டாக்டர் நரப்பாவையும் இந்த ராஜப்பாவையும் ஏமாத்தி இருந்திருப்பாங்க. இதை டாக்டர் நரப்பா சொல்ல உடனடியாக இவங்களை பிடிக்கணும்னு பார்த்தா இவங்க 3 பேரும் ஜீப்ல இருந்து அந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிடுறாங்க. ஆனால் ராஜப்பா கேஷுவலாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா, இந்த பைரவ கோணா அப்படின்றத கிராமத்துக்குள்ள வந்தால் வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களை எல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்குதுங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோ கிட்ட எதுக்காக என்னை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தாங்க நமக்கு தெரிய வருது, நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. ஹீரோ தான் ஹீரோயினை கொலை பண்ணியிருக்கிறாரு. இவங்களும் இந்த இடத்துல ஆவியாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, என்னோட கைகள்னால தான் உன்னை கொன்னேன், ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வராரு. ஆனால் நம்ம ஹீரோயின் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இந்த பெரியம்மா அப்படின்ற அந்த லேடி கிட்ட சொல்லி வச்சுருந்துருப்பாங்க, ஹீரோவை எப்படியாவது இங்கே வரவழைக்கணும், ஹீரோவை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், அவனை கொல்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் பெரியம்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இந்த இடத்துக்கு வரும்படி பண்ணியிருக்காங்க. அப்படி தான் ஹீரோ இந்த கிராமத்துக்குள்ளேயே என்ட்ரு ஆயிருந்திருக்கிறாருங்க. இப்போ எல்லோரும் ஹீரோவை சுத்து போட்டுறாங்க, ஹீரோவை கொல்ல போகிறாங்க. அதே சமயம் பெரியம்மா பார்த்தீங்கன்னா உன்னோட ஆசை நிறைவேற போகுது, அதனால இந்த பிரகாசமான ஒளியை தொட்டு நீ வந்து முக்தி அடைஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தயாராகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆன்மாக்களை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெளியே சாமியார் ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவருடைய மந்திரக்கோள் ஹீரோ கிட்ட கிடைக்குதுங்க. அதில் கொஞ்சம் பவர் இருக்குது. அந்த பவர்
பவரை வச்சு அந்த ஆன்மாக்களை எல்லாம் அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கிறாரு முடிஞ்ச வரைக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் முக்தி அடையிறதுக்காக அந்த பிரகாசமான வெளிச்சத்தை தொட்ட உடனே ஹீரோனுடைய கண்களுக்கு சில உண்மைகள் தெரிய வருதுங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோனை கடத்தி வச்சிருந்தார் இல்லையா, அப்போ நம்ம ஹீரோனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாருங்க. ஹீரோனை கஷ்டமெல்லாம் படுத்திருக்க மாட்டாரு. என்னதான் அந்த ரவுடி பாயை சொல்லி கடத்திருந்தாலும் ஹீரோனை எந்த தொந்தரவும் பண்ணியிருக்க மாட்டாரு. அதே சமயம் ஹீரோனோட ஹிஸ்டரியை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைச்சிருந்திருப்பாரு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். மர்டர் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ், அதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கும் போது ஏன் ஸ்டண்ட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவீங்களா, மர்டருக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, இது வந்து ஹீரோனுடைய காதல விழுந்துரும். ஓகே இவன் மர்டர் கூட பண்ணுவான் போல அப்படின்னு பயந்து போயிடுவாங்க. அது உண்மை அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அங்கிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கே லாக் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுவாங்க. கொஞ்சம் முன்னாடியே ஹீரோ தேவையில்லாம ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருப்பாருங்க. இந்த ரவுடியோட அசிஸ்டன்ட்டுக்கு போனை போட்டு நீ கொஞ்ச நாள் தலைமறைவாயிரு, ஏன்னா இந்த ரவுடி சொன்ன இந்த பொண்ணை வந்து நான் காப்பாற்ற போறேன், அப்படி காப்பாத்தினா அவன் உன்னையும் கொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ரவுடிக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோனை பிடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாருங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோவை லாக் பண்ணி வச்சுட்டு ஹீரோயின் தப்பிச்சு போயிருப்பாங்க. இப்போ இந்த ரவுடி பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிளாக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை பிடுங்கிட்டு இதுதானே அந்த டிஎன்ஏ ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு, இதை வச்சு தானே உங்கள் இடத்தையெல்லாம் வந்து திரும்ப மீட்டலாம்னு நினச்சிங்க, இது கோர்ட்டுக்கு போனால் தானே உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கொல்றதுக்கு அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சுச்சுவேஷனில் ஹீரோ எப்படியோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்து இந்த ரவுடியோட ஆட்கள் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கத்தியால் அட்டாக் பண்ணிட்டு அப்படியே திருப்பி பின்னாடி நிற்கிறவங்களை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது குறுக்க ஹீரோயின் வந்துருவாங்க. அப்போ ஹீரோனுடைய கழுத்தில் கத்திப்பட்டு அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் ஹீரோ ஒரு நெகட்டிவான ஆள் அப்படின்னு நினச்சிட்டே இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னென்னா ஹீரோ தெரியாதனமாக ஹீரோனை கத்தியால் அட்டாக் பண்ணியிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரவுடியோட வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் விஷம் இருக்கக்கூடிய அந்த அம்பை குத்தி இருந்திருப்பாங்க. அப்படியே அந்த ரவுடி இறந்து போயிருந்திருப்பாரு. தெரியாதனமாக இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் அந்த பொண்ணுடைய கிராமத்தையாவது நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க அதிகாரிங்க கிட்டலாம் போயிட்டு அந்த நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கு இந்த அரசாங்க ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு 50 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாங்க, அதனால நாங்கள் அவங்க பக்கம் நிற்கிறோம், உன்னால முடிஞ்சா நீயும் பணம் கொண்டாந்து கொடு, உன் பக்கம் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ யோசனை பண்ணிட்டு சரி நான் 1 கோடி ரூபா தரேன் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த திருமண நிகழ்ச்சியில் போயிட்டு நகையை திருடி இருந்திருக்கிறாருங்க. ஸோ இப்போதான் நமக்கு புரிய வருது எதனால ஹீரோ நகை திருடுறதுக்காக போனார் அப்படின்ட்டு. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குது. அந்த நகை பார்த்தீங்கன்னா இந்த ராஜப்பா அப்படின்ற நபர் அவருடைய பொண்ணுக்கு ஆசாசியாக செஞ்ச நகை அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆண் மக்கள்லாம் ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, ஹீரோ திருப்பி ஆன்மாக்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. சாமியார் கொடுத்த மந்திரக்கோள் ஹீரோ கையில இருக்கிறதுனால ஹீரோ ஆன்மாக்களை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாருங்க. குறிப்பா ராஜப்பாவை போட்டு தள்ளலான்னு கிட்ட வராரு. அப்ப ராஜப்பா வந்துட்டு நான் உன்னை உயிரோட விட்டுறேன், நீ என்ன கொன்றாத, காரணம் என்னன்னா நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இங்க இருக்கிறேன், என்னோட பிரதரை ரிவெஞ்ச் எடுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ உன் பிரதரை கொன்னா அனாதையாக போறது உன்னுடைய மகதான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா உன்னை தள்ளி விட்டுட்டு அந்த கில்ட் தாங்க முடியாம உன் பிரதர் தான் உன் பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கா, உன் பிரதரை தான் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு இந்த ராஜப்பா சொல்லுதுங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து நின்று இல்ல அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான், அவன் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ராஜப்பா அக்செப்ட் பண்றாரு. ஹீரோனுடைய கிராமத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு கல்யாண நிகழ்ச்சியில இருந்து நகை திருடிட்டு வந்தார் இல்லையா, அந்த மணப்பெண் கூட போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த மணப்பெண் வேற யாரும் கிடையாது, இந்த ராஜப்பாவுடைய பொண்ணு காட்டாயினி தான். இந்த ராஜப்பாவுடைய பிரதர் தான் கைஸ் காட்டாயினியா நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சு ஒரு ஆன்மாவா முக்தி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட நான் கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன், சொல்ல முடியாம போயிடுச்சு, சாரின்னு சொல்லிட்டு காதலையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அப்படியே மறைஞ்சு போறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே முக்தி அடையுதுங்க. எண்ட் ஆஃப் த டே ஹீரோ கையிலேயே அந்த நகையெல்லாம் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதை வச்சு இந்த கிராம மக்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட இடத்த மீட்டு கொடுத்துட்டாரு. இதோட ஹாப்பி எண்டிங்கா முடியுது. டவுட் வரும் காட்டாயினிக்கு என்னாச்சுன்ட்டு, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்கப்பா, படத்துலையும் காட்டல. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.